ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், கிருஷ்ணன் யூடியூப் சேனல். இந்த சேனலில் வந்து பூஜா ராக்கு, முருகன் பற்றின விரதம், இந்த மாதிரி வீடியோஸ் வரும். எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் வேல்மாறல் பாராயண முறை பற்றின எனக்கு தெரிஞ்ச விஷயங்களை உங்களோட ஷேர் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு வந்து வேல்மாறல் மகாமந்திரத்தை அருணகிரிநாதர் வந்து அருளிய வேல் வகுப்பை விரிவுபடுத்தி வள்ளிமலை சச்சிதானந்த சுவாமிகள் வந்து வேல் மாறலாக விரிவுபடுத்தி நம்மளுக்கு கொடுத்துருக்காரு. இதில் வந்து திருத்தணியில் என தொடங்கும் பாடல் வந்து 108 முறை வரும். தொடக்கத்தில் வந்து 20 முறையும், இடையில் வந்து 68 முறையும், இறுதியில் 20 முறையும், ஆக 108 முறையில் வரும். சில புக்ஸில் வந்து தொடக்கத்திலும் இறுதியிலும் 12 முறை வரும் அப்படின்னு இருக்குது. அது வந்து தவறு. எனக்கு தெரிஞ்ச அளவு திருத்தணியில் உதித்தருளும் அப்படின்ற வரி வந்து 108 முறை வரணும். அப்படி தான் வள்ளிமலை சச்சிதானந்த சுவாமிகளுக்கும் வள்ளிமலை சச்சிதானந்த சுவாமிகள் நம்மளுக்கு அருளி இருக்கிறார். ஏன் இந்த 108 அப்படின்னா, இந்த உலகத்தில் பூரண எண்ணுன்னு ஒன்று இருக்கான். அது என்ன அப்படின்னா 9. அதை பிரித்து தான் 108 அப்படின்ட்டு வருது அப்படின்னு சொல்கிறாங்க. அது என்ன அப்படின்னா 60 தமிழ் வருடமும் ப்ளஸ் 9 கோள்களும் ப்ளஸ் 27 நட்சத்திரம் ப்ளஸ் 12 மாதம். இது ஆக மொத்தம் நம்ம கூட்டி பார்த்தோம் அப்படின்னா 108. என்னென்னா 60 தமிழ் வருடம் ப்ளஸ் 9 கோள்களாம் ப்ளஸ் 27 நட்சத்திரம் ப்ளஸ் 12 மாதம். இது மொத்தமாக 108 கால்குலேட் பண்ணோம்னா 108 அப்படின்னு வரும். இதற்குள்ளாகத்தான் ஒரு மனிதன் வந்து எப்படியும் பிறந்திருப்பான். அதனால தான் இந்த 108 அப்படின்ற எண்ணு வந்து வருதான். அதனால் 108 முறை தான் அந்த திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனதுலத்தில் உரை கருத்தன்மை நடத்து குகன் வேலே அப்படின்ற வரி வந்து 108 முறை வருவது தான் சரியான முறை. இப்போ வந்து பாராயண முறையை பற்றி பார்ப்போம். முதலில் வந்து விநாயகரை வணங்க வேண்டும். அடுத்து அவங்க குலதெய்வத்தை வணங்கிட்டு அப்புறம் வேல்மாறல் மகா மந்திரத்தை நமக்கு அருளிய குருக்களான அருணகிரிநாதரையும் வள்ளிமலை சச்சிதானந்த சுவாமிகளையும் வணங்கிய பின்பு தான் வேல்மாறல் பாராயணம் வந்து தொடங்க வேண்டும். சில பேர்த்துக்கு இந்த வேல்மாறலில் வந்து பாராயணம் பண்ணுறதுல சில தடங்கல்கள் வரலாம், இல்லாட்டி கஷ்டங்கள் அதிகமாகலாம். அதெல்லாம் ஏன் அப்படின்னா, அந்த முறையான பாராயண முறையை கரெக்டாக படித்தோம் அப்படின்னா நம்மளுக்கு எந்த இடையூறும் வராது, தடங்களும் வராது. கந்தர் அலங்காரத்தில் வரும் பாடலை பாராயணம் செய்த பிறகு வேல்மாறல் மகாமந்திரத்தை தொடங்க வேண்டும். இறுதியிலும் கந்தர் அலங்காரத்தில் உள்ள பாடலை படித்து முடித்து நிறைவு பெறணும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இதில் எதுவும் உங்களுக்கு டவுட்ஸு இல்லை உங்களுக்கு தெரிஞ்ச விஷயங்களை எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைபர் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள்.